Hello, my dear 7th standard students. In the last class, we know about the lesson back questions. In, in the lesson, sources, resources. சென்ற வகுப்பில் பாடத்தின் பின்பக்க வினாக்களுக்கு பதில்களை கண்டறிஞ்சோம். இன்று நம்ம லெட்ஸ் லுக் அட் த நியூ லெசன் டுடே. இன்னைக்கு நம்ம புது பாடத்தை பார்க்க போகிறோம். புது பாடம் என்னது? சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது குடிமையியலில் ஃபர்ஸ்ட் லெசன், த ஸ்டேட் கவர்மெண்ட். இன்று குடிமையியல் முதல் பாடம் மாநில அரசு பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். கற்றல் recognize the difference between parliament and the state legislator. அதாவது பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம அறிஞ்சு கொள்ள போகிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ். தேர்தல் நடைமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நோ த பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருடைய பணிகளையும் அதிகாரங்களையும் பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஒண்டர் how the government works. அரசாங்கத்தின் செயல்முறைகளை கண்டு பெருமிதம் கொள்ளுதல். ஐடென்டிஃபை த 3 main organs of the government, the legislative, executive and judiciary. அதாவது அரசின் 3 இன்றியமையாத பிரிவுகளான சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகியவற்றின் பணிகளை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட், இது ஒரு டயலாக் படம் தான். முதல்ல ஆசிரியர் கேள்வி கேட்குறார். மாணவர்களை பார்த்து சொல்கிறார், குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம் குழந்தைகளே. உடனே குழந்தைகள்லாம் குட் மார்னிங் டீச்சர், சார்னா குட் மார்னிங் சார்னு சொல்கிறோம். உடனே டீச்சருங்கிறது பொதுவான வார்த்தை தான். அதை ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். டீச்சர். ஆஃப்டர் டேக்கிங் அட்டண்டன்ஸ் ஆல் ஆர் ப்ரெசன்ட் டே. வெரி குட் coming function in our school. All should be present on that day without fail. மாணவர்களை வருகை பதிவு செய்த பின்பு இன்று அனைவரும் வருகை புரிந்துள்ளீர்கள். நன்று
வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. உடனே do you have any cultural program? யோகிதாங்கிற பொண்ணு வந்து உடனே கேள்வி கேட்குறா, ஏதாவது கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதா ஐயா என்று கேட்குறாங்க. உடனே டீச்சர் சார் சொல்கிறாங்க, எஸ் we are going to open the new building of our school. நாம் நம்முடைய பள்ளியில் காணப்படக்கூடிய ஒரு புதிய கட்டடத்தை திறந்து வைக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், we are going to a new classroom. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நம்ம இன்னைக்கு புதிய வகுப்பறைக்கு போகிறோம்ட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து, ஐயா அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யார் வருகிறார்? ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யார் வருகிறார்னு கேட்குறாங்க முத்துங்கிற பையன். who will be the chief guest? உடனே டீச்சர், we have invited our MLA as the chief guest for the opening. நான் வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சட்டமன்ற உறுப்பினர்னா எம்எல்ஏ. சட்டமன்ற உறுப்பினரா? ஐயா இந்த பேரை நான் கேள்விப்பட்டுள்ளேனே, ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியலையே என்று ரஹீம் சொல்கிறான். ரஹீம் வந்து எம்எல்ஏ, ஐ ஹாவ் ஹியர் பட் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹி. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லலாம். உடனே டீச்சர், எம்எல்ஏஸ் ஆர் representatives of the people. He is one among legislative assembly. உடனே சரண் சொல்கிறான், who is legislative assembly? Will you explain in detail? அதாவது சட்டமன்ற உறுப்பினரா ஐயா இந்த பேரை நாங்கள், அதாவது ஆசிரியர் சொல்ல, சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிறோம். அவர்கள் ஒருவர் தான் நம் பள்ளி விழாவுக்கு வருகை தர உள்ளார். அவர் நம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் சொல்கிறாங்க. உடனே சரண் சொல்கிறான், சட்டமன்ற பேரவையை அப்படி என்றால் என்ன, எங்களுக்கு விளக்குங்கள் ஐயா. வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? will you explain in detail? உடனே டீச்சர் சொல்கிறாங்க, ஷோர், ஷோயிங் பிக்சர்ஸ் ஆஃப் கோர்ட் சென்ட் ஜார்ஜ், அசம்பிளி செஷன், சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். மீனா உடனே ஒரு கேள்வி கேட்குறா. அதுக்கு முன்னால் இருந்து சார் என்ன சொன்னாங்கிட்ட அதை கவனிங்க. சொல்கிறேனே, முதல்ல இந்த படங்களை பாருங்கள். புனித ஜார்ஜ் கோட்டை, சட்டமன்ற பேரவை, முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள் உள்ளிட்ட படங்களை அப்படியே ஆசிரியர் ஒவ்வொருத்தர்கிட்டே காட்டுறாங்க. உடனே மீனா எழுப்பி ஒரு கேள்வி கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறான்னு பார்ப்போம். வாட் இஸ் தட் பில்டிங்? இந்த கட்டடம் என்ன கட்டடத்தை காட்டுறீங்க? வேர் இஸ் இட்? அது எங்கே காணப்படுது? இட் இஸ் லுக் லைக் எ ஃபோர்ட். இது ஒரு கோட்டை மாதிரிலாம் தெரியுது சொல்லிட்டு கேட்குறா மீனா. ஐயா அது என்ன எங்குள்ளது? அது பார்ப்பதற்கு கோட்டையை போல உள்ளதேட்டு கேட்குறா. உடனே ஆசிரியர், சரியாக சொன்னாய், யூ ஆர் கரெக்ட். எஸ், யூ ஆர் கரெக்ட். இட் இஸ் எ ஃபோர்ட் இன் சென்னை. இது சென்னையில் காணப்படக்கூடிய ஒரு அரண்மனை. ஃபோர்ட்.
சென்னையில் காணப்படக்கூடிய ஒரு கோட்டை. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ் இன் இந்தியா. The fort currently houses the Tamil Nadu Legislative Assembly and the Secretariat of Tamil Nadu. சரியாக சொன்ன. அந்த கோட்டை வந்து சென்னையில் தான் இருக்குது. இது ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இந்த கோட்டையின் பேர் தான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை. தற்போது இந்த கோட்டையில் தான் சட்டமன்ற பேரவையும் தலைமை செயலகமும் அமைஞ்சிருக்கு. சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிக்கிறாங்க. Legislative Assembly has the lower houses where all the MLAs meets to discuss various matters related to the welfare of the state. தமிழக சட்டப்பேரவையில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள சட்டமன்றத்தில் கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிக்கிறாங்க. உடனே கையல்ங்கிற பொண்ணு வந்து கேள்வி கேட்குறான். Who will be there is in that legislative assembly? யாரெல்லாம் ஐயா சட்டமன்ற பேரவையில் யாரெல்லாம் உள்ளாங்கன்னு கேட்குறா கயல். உடனே டீச்சர் லிசன், இந்தியா ஹேஸ் செப்பரேட் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். டு யூ நோ how many states and union territories are there in India? நான் சொல்கிறேன் கவனிங்க. நம்ம இந்தியாவில் பல மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் தனித்தனியாக நிர்வாக அமைப்புகளை கொண்டிருக்குது. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யூனியன் பிரதேசங்கள் எத்தனை உள்ளதுன்னு தெரியுமா என்று ஆசிரியர் கேட்குறாங்க. உடனே ரவிங்கிற பையன் என்ன கேட்குறான்? ஷால் ஐ டெல் 29 states and 7 union territories including our capital territory Delhi. Am I right, teacher? உடனே டீச்சர் சொல்கிறேன், எக்ஸாக்ட்லி as I said already, power is divided between two sets of governments, one at the central in Delhi and the separate government for all the states. This is called as federal system. India is a parliamentary democratic republic where the President of India is
head of Indian Union and the Prime Minister, and all the ministers are responsible for smooth running of government. This is called central government. உடனே நிலாங்கிற பொண்ணு வந்து கேள்வி கேட்குறான். Do you have separate government of for states? இந்த மாநில அரசாங்கத்துக்குன்ட்டு ஒரு தனி Yes, all the state and union territory have separate governments to run its own administration. Governor, chief minister, and all the ministers constitute the legislative assembly is called MLA. Both the central and the state government work according to our constitution. அடுத்து ஜான் உடனே கேள்வி கேட்குறான். ஓ, இஸ் எம்எல்ஏ கோயிங் டு accurate, inaccurate the function? Who appoints him? ஓ, அப்படியானால் நம்ம பள்ளியில் நடைபெறுள்ள விழாவை சாம தான் தொடங்கி வைக்கிறாரா? சாமவுன்னா என்ன? சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ. அவரை யார் நியமிக்கிறாருங்க? அவரை யார்? உடனே டீச்சர், நோ மை சைல்ட், எம்எல்ஏஸ் ஆர் நாட் அப்பாயிண்டட். யாரும் எம்எல்ஏயை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அவர் வந்து எப்படி வராரு? தே ஆர் எலெக்டட் பை த பீப்புள் த்ரூ general election. In the previous lesson we have studied about the political parties. Do you remember? The political parties nominate their candidates to each constituency. All the people residency the constituency who has completed 18 years of age cast their vote. The candidate who gets the more number of vote and declared as elected and becomes MLA. The Election Commission of India conducts and monitors the elections. After the election, the party which get the more number of MLAs declared as the majority party. The governor
call the leader of the majority party to form the state government. In simple words, a party whose MLAs has won more than half the number of constituencies in the state are called ruled party and form the government, and the party which gets the total number of seats next to majority party act as opposition party in the legislature, but all the MLAs of other political parties who do not belong to the ruling party are called opposition party. அதாவது ஆசிரியர் சொல்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்களை யார் நியமிக்கிறது இல்லை, அவங்க பொது தேர்தல் மூலமாக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம முந்தைய வகுப்புகளில் அரசியல் கட்சிகளை பற்றி அறிஞ்சு கொண்டோம். அதை நினைவு இருக்கதா? அத்தகைய அரசியல் கட்சிகள் தான் தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றுது. தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்களுக்குள்ள வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் நிறுத்துகின்றன. அந்த தொகுதிகளை சேர்ந்த 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு அளிக்கிறாங்க. அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெறும் வேட்பாளரே வெற்றி பெறுகிறார். அவ்வாறு வெற்றி பெற்றவரையே சட்டமன்ற உறுப்பினராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பணி. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அந்த கட்சியில் அந்த அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சியே பெரும்பான்மை கட்சியாக உருவாகுது. ஆளுநரை பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைச்சி மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விட்டுருக்கிறாங்க. பாதிக்கு மேலுள்ள தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை கட்சி தான் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக உருவாகுது. பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சி அதிக உறுப்பினர்களை உள்ளாங்களோ அவங்கள கொண்டு தான் சட்டமன்ற பிரதான கட்சி உருவாகுது. ஆளுங்கட்சியை சேராத வேறு பல கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியினர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த ஷன்மிங்கிற பொண்ணு கேள்வி கேட்குறா. It's very interesting to hear who are all included in the state government. ஐயா, நீங்கள் கூறும் செய்தி எங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை தருது. மாநில அரசாங்கத்தில் யாரெல்லாம் இடம் பெறுவாங்கன்னு கூறுங்க. உடனே ஆசிரியர் என்ன சொல்கிறார்? த கவர்னர், த சீஃப் மினிஸ்டர், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். த கவர்னர் இஸ் appointed by the President of India for the term of 5 years. The leader of the majority party is appointed as the chief minister by the governor. The chief minister is consultation with the governor constitutes a cabinet which concludes members of his party as ministers. The term of the office is 5 years.
அதாவது இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய யார் அதிகமாக ஓட்டு பெற்று தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ இப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் எம்எல்ஏயாக பணியமர்த்தப்படுறாங்க. டீச்சர், ஷால் ஐ பிகேம் த கவர்னர் என்று கேட்குறது யார் தெரியுதா? லயா. டீச்சர், ஷால் ஐ பிகேம் த கவர்னர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். கவர்னர் அல்லது சீஃப் மினிஸ்டர், நீ கவர்னராகவோ நான் இல்லை முதலமைச்சராகவோ நான் வர முடியுமான்ட்டு லயாங்கிற பொண்ணு கேட்குறேன். உடனே ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? Why not, my child? That is very simple. To become a governor, should be the citizen of India and should have completed 35 years of age and should have sound mind and should not hold any public office of profit. To become a chief minister, you should have completed 25 years of age and should be an MLA or in case of an MLC should have completed 30 years of age. ஏன் முடியாது? நீங்கள்லாம் ஆளுநராக வரணுன்னா வரலாம். இந்திய குடிமகனாக இருக்கட்டும், 35 வயசு நிறைஞ்சவராக இருக்கணும், வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்கணும். இவை மட்டும் இல்லாமல் எந்த வருவாய் தரும் எந்த ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. அமைச்சராக விரும்பினா 25 வயசு நிறைஞ்சிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினா 30 வயசு நிறைவடைந்தவர்களாக இருக்கணும். உடனே ஆர்யா, சட்ட மேலவை உறுப்பினரா? யார் அவர்? கூறுங்கள் ஐயா. ஆர்யா கேட்குறான். ஹூ இஸ் எம்எல்சி? யார் எம்எல்சி? ஐ நெவர் ஹியர்ட். அவரை பற்றி நான் கேள்விப்படலையே, அவரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறான் ஆர்யா. உடனே ஆசிரியர், மாநில usually a state legislative has two houses, upper house and lower house. This is called bicameral legislature. Upper house is called legislative council. The member are called MLCs and they are not elected directly by the people. The lower house is called legislative assembly. The member are called MLAs. As I said elder, they are directly elected by the people. Usually the state
மாநில சட்டமன்றத்தில் சட்டசபையில் வழக்கமாக இரு அவைகளை இடம்பெற்றிருக்கும். ஒன்று வந்து மேலவை, மற்றொன்று கீழவை. இதனை ஈரவை மன்றம்னு அழைக்காங்க, அல்லது சட்டசபை என்று அழைக்கிறது. சட்டமன்ற மேலவை வந்து சட்டசபைன்ட்டு அழைக்கப்படுது. இதன் உறுப்பினர்கள் வந்து சட்ட மேலவை உறுப்பினர்ன்ட்டு அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. கீழவை என்பது சட்டசபை. இது வந்து இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாவாங்க. நான் முன்பே கூறியது போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்தியாவில் உள்ள சில சட்டமன்றங்களில் மேலவை கீழவை என்னும் ஈரவை அமைப்பு காணப்படுது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் கீழவை மட்டுமே உள்ளது. இதனை ஓரவை சட்டமன்றம் என்பர். அமருங்கிற பையன் இப்போ இடத்துல கேட்குறான். Now can you please tell me the power and function of governor and chief minister? அப்படியா? எனக்கு நன்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோருடைய அதிகாரங்களையும் பணிகளையும் பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்வீங்களா கேட்குறான். உடனே ஆசிரியர், எஸ், ஷுவர். Governor is an integral party of the state legislature. Governor is the head of the state executive and he has enormous powers. All the administration is carried on in his name. He is the challenger of government. University in the state. All bills become law only after his assent. He appointed important officials of the state government such as advocate general, chairman and members of state public service commission, state election commissioner, vice chancellors of state universities, etc. Chief Minister is the real executive head of the state administration. He allocates the portfolios among the ministers. The council of ministers are collectively responsible to the state legislature. All the ministers work as a team under the chief minister. The chief minister formulates programs and policies for the welfare of the people of the state. The council of minister is collectively responsible to the legislative assembly of the state. The three main organs of government are the legislative, executive and judiciary. The legislative branch makes laws, the executive branch enforces the laws and the judiciary interprets the laws. Nandu, judiciary
Are you say about the court's teacher? Yes, the high court are the highest judicial organ at the state level. It is an important. ஆசிரியர்: ஓ, கட்டாயம் சொல்கிறேன். மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுறாரு. மாநில நிர்வாகத்துறையில் பேரவைத் தலைவராக ஆளுநர் செயல்படுறாரு. மாநில நிர்வாகத்தினுடைய உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுறாரு. முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு லாகாக்களை ஒதுக்கீடு செய்கிறாரு. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவராகவும் உள்ளாங்க. அவங்க அனைவரும் முதலமைச்சரின் தலைமையில் கீழே குழுவாக இணைந்து செயல்படுறாங்க. மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் முதலமைச்சர் வகுக்கிறார். அரசாங்கத்தின் சட்டமன்ற நிர்வாகத்துறை என்னும் 3 பிரிவுகள் காணப்படுது. நந்து உடனே கேள்வி கேட்குறா, ஜுடிஷியரி ஆர் யூ சேயிங் அபவுட் த கோர்ட் டீச்சர்? ஐயா, நீதித்துறைங்கிறது நீங்கள் குறிப்பிடுவது நீதிமன்றங்களா கேட்குறா. உடனே நந்துங்கிறன் கேட்குறான். உடனே சார், எஸ், த ஹை கோர்ட் ஆர் த ஹையஸ்ட் ஜுடிஷியரி ஆர்கன் at the state level. Teacher: yes, the court or highest judiciary organ state level. It is an independent body. As per the constitution, there shall be a high court in each state. The state high court consists of a chief justice and other judges. The member of judge in the high court is not uniform and fixed. President appointed the chief judge and can hold the office until the completes the age of 62 years. Apart from high court, there are district court and tribunal. They ensure justice to the people without any bias. Apart from this, family court established to settle the dispute relating marriages and family affairs. மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக நந்து கேட்குறான். நீதித்துறைங்கிறது நீங்கள் குறிப்பிட்டது நீதிமன்றங்களான்னு கேட்குறான். ஆம்டு ஆசிரியர் சொல்கிறார், மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர் நீதிமன்றம். அமைப்பு சுதந்திர தன்மையுடன் செயல்படுது.
இந்திய அரசியலமைப்பின்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து ஒரு நீதிமன்றம் உண்டு. மாநில உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்க. உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. குடியரசுத் தலைவராக தலைமை நீதிபதியை நியமிக்கப்படுறாங்க. தலைமை நீதிபதி தமக்கு 62 வயது ஆகும் வரைக்கும் அங்கே அந்த பதவியில் இருப்பார். உயர் நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் வந்து தீர்ப்பாயங்களும் காணப்படுது. அவை எவ்வித சார்புமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றன. அவை மட்டும் இல்லாமல் குடும்ப நல நீதிமன்றங்களும் காணப்படுது. அவை வந்து திருமணம் குடும்பம் தொடர்பான 7 சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டாபிக் வந்து this topic is very interesting to hear. Thank you very much teacher. இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப எங்களுக்கு இந்த ஆர்வத்தையும் இந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி ஐயாண்டு மாணவர்கள் சொல்கிறாங்க. உடனே ஆசிரியர், தேங்க்யூ சில்ட்ரன், a cultural program is being allotted to our class for the inaugural function. So let us think we have a practice and perform well. இதோட இந்த பாடம் முடிஞ்சு போச்சு. மற்றதை இனி வர்றதை சொல்ல இந்த பாடத்தில் உள்ளதை சின்ன சின்ன கொஸ்டினாக எடுத்து அந்த கொஸ்டினுக்கு பதிலையும் நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி அதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. இத்துடன் இன்றைய பாடம் முடிந்தது.